நான் நேற்று தான் போயிட்டு ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே புதுசாக வந்து ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படம் பார்த்துட்டு வந்தேன். எனக்கு வந்து படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் வந்து 98 பார்ன். எனக்கு வந்து ஸ்பைடர்மேன்ற கேரக்டருக்கு ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷனே வந்து சாம் ரைமி எடுத்த ஸ்பைடர்மேன் 1, 2, 3 தான். குறிப்பாக வந்து சொல்லணுன்னா ஸ்பைடர்மேன் 1ல் வந்து ஒரு சப்வே சீன் இருக்கும். லைக் ஸ்பைடர்மேன் ஆகி வந்து மக்களுக்கு ஒரு மான்டேஜ் வச்சுருப்பார். லைக் ஒவ்வொருத்தரும் எப்படி ஸ்பைடர்மேனை பற்றி நினைக்கிறாங்கன்றதுக்கு ஒரு சீன் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா சப்வேயில் வந்து ஒருத்தர் கிட்டார் ரசிப்பார். அதோட தமிழ் டப் வெர்ஷனில் வந்து ஒரு பாட்டு இருக்கும். நான் கிடைச்சா ப்ளே பண்ணுறேன். நான் பார்த்ததிலே அந்த ஸ்பைடர்மேனை தான் நல்ல வீரனன்பே நல்ல வீரனன்பே. நான் கேட்டதிலே அவன் வார்த்தையைத்தான் நல்ல கவிதை என்பேன். யார் இந்த ஸ்பைடர்மேன்? அந்த பாட்டு வரைக்குமே எனக்கு வந்து மைண்டில் அவ்வளோ ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இந்த படம் பிராண்ட் நியூ டே பார்க்குறப்போ எனக்கு வந்து டோபி மெக்வேர் நடித்த ஸ்பைடர்மேன் 2 எனக்கு வந்து ஞாபகம் வந்துகிட்டே இருந்துச்சு. இது ஒரு MCU படமாக இருந்தாலும், என்ன தான் இந்த படத்தை வந்து டேரெக்டாக வந்து MCUவில் கனெக்டடாக இருந்தாலும், மற்ற MCU கேரக்டர்ஸ் இப்போ நம்ம ட்ரெய்லரில் பார்த்த ஹல்காக இருக்கட்டும், பனிஷராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்தாலும் இந்த படம் வந்து முழுக்க ஒரு பீட்டர் பார்க்கர் படம் தான். லைக் இந்த கதையில் பீட்டர் பார்க்கர் அவருக்கு நடக்கிற பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு, அந்த பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணி எப்படி ஸ்பைடர்மேனாக இருக்காருன்றது தான் இந்த மெயின் படமே. இந்த பிராண்ட் நியூ டே படம் பார்த்திங்கன்னா மற்ற 3 ஸ்பைடர்மேன் படம், நோவே ஹோமாக இருக்கட்டும், ஹோம் கம்மிங்காக இருக்கட்டும், ஃபார் ஃப்ரம் ஹோமாக இருக்கட்டும், அந்த 3 படத்துக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான படம்னு நான் சொல்வேன். விஷுவலாக இருக்கட்டும், லைக் ஆர் இந்த கதை எப்படி அப்ரோச் பண்ணாங்கன்றதுல இருக்கட்டும், இது வந்து டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான படம் தான். சரி, டோபி மெக்வேர் ஸ்பைடர்மேன் ஃபேனாக எனக்கு வந்து பிராண்ட் நியூ டே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நீங்கள் படம் பார்த்துருந்தா உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். எனக்கு வந்து டாம் ஹாலண்டோட ஸ்பைடர்மேன் போர்ட்ரேயலில் இது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் போர்ட்ரேயல் நான் சொல்வேன். இதுதான் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே பற்றி என்னோடய ஒப்பீனியன். நான் இன்னும் பெருசாக ஸ்பாயில் எதுவும் பண்ணல. நீங்கள் பாருங்கள், படம் பார்த்தவங்க உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டாப்பிக்கில் நான் திருப்பி வந்து பேசுகிறேன். பை.